நாம தினமும் எழுதுறோமே, இந்த எழுத்துக்களோட வரலாறு நாம நினைக்கிறத விட ரொம்பவே பழமையானது, ஏன் ஒரு மர்மமானதும் கூடன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு அதோட சில காணாத பக்கங்களை நம்ம ஒன்னா சேர்ந்து புரட்டி பார்க்கலாம். சரி, அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. நம்ம இந்திய எழுத்து முறைகளோட உண்மையான தோற்றம் எது? யோசிச்சு பார்த்தா இந்த ஒரு கேள்விக்கே பின்னாடி உலகத்தோட ஒரு மிகப்பெரிய மொழி வரலாறே ஒளிஞ்சிட்டு இருக்கு. பல வருஷமா நாம எல்லாருமே என்ன படிச்சுட்டு வரோம்? கிட்டத்தட்ட கிமு 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அசோகரோட பிராமி எழுத்து முறை தான் இதுக்கெல்லாம் ஆதாரம்னு தானே? அதுதான் நம்ம எல்லா இந்திய எழுத்துக்களுக்கும் தாயின்னு சொல்லப்படுது. ஆனா கதை உண்மையிலே அதுதானா? இல்ல இதுல நாம கவனிக்க தவறுன வேற ஒரு பக்கம் இருக்கா? இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த ஆய்வு கட்டுரை ஒரு முற்றிலும் வேற ஒரு கதையை சொல்லுது. எழுத்து முறையோட உண்மையான ஆரம்பம் வடக்குல இல்ல, தெற்குல இருக்கணும், அதுவும் நாம நினைக்கிறத விட பல மடங்கு பழமையானதுன்னு சொல்லுது. அப்ப இதோட மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எழுத்து முறை அசோகர் காலத்துல வடக்குல உருவாகல. அதுக்கு பதிலா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம பண்டைய தமிழ்நாட்டில இருந்து தான் மத்த இடங்களுக்கு பரவி இருக்கு அப்படின்றது தான் இவங்களோட வாதம். இந்த வாதத்துல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க சான்றுக்காக எங்கேயோ போகல, நம்ம மொழியோட ஆணிவேரான எழுத்துக்களையே கையில் எடுக்கிறாங்க. ஆமாங்க, சாட்சிய அந்த எழுத்துக்களுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. குறிப்பா இவங்க ஒரு 5 ஒலிகளையும் அதுக்கான எழுத்துக்களையும் சுட்டி காட்டுறாங்க. இது தமிழுக்கு மட்டுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒலிகள். அதாவது நம்ம ழா, வல்லின ரா, டன்னதர நா, அப்புறம் குரில் ஏ, குரில் ஓ. இப்போ இங்க தான் ஒரு பெரிய புதிர் வருது. இந்த 5 ஒலிகளுமே சமஸ்கிருதம் மாதிரியான வடமொழிகள்ல கிடையாது. அப்போ வடமொழி பேசுற மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்து முறையில அவங்க மொழியிலேயே இல்லாத இந்த எழுத்துக்கள் எதுக்கு இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. தொல்காப்பியம்ங்கிற வார்த்தைய அவங்களால மாத்தாம எழுதவே முடியாது. ஆனா நமக்கு அது ரொம்ப இயல்பான வார்த்தை. இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அதனால இந்த ஆய்வாளர்கள் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, அசோகர் புதுசா ஒரு எழுத்து முறையை உருவாக்கல. அதுக்கு பதிலா தெற்கே தமிழ் பேசுற பகுதிகளில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த ஒரு எழுத்து முறையை தான் எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. சரி, எழுத்துக்களை வச்சு பார்த்தாச்சு. இப்போ தொல்பொருள் சான்றுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஏன்னா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற வரலாறு இன்னும் பல உண்மைகளை சொல்லும் இல்லையா? இந்த ஆதாரம் முன்வைக்கிற காலவரிசைய கொஞ்சம் பாருங்க. ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச ஒரு தாழியில் இருந்த எழுத்து கிமு 1500ஆம் ஆண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிமு 500ல தொல்காப்பியம் வருது. அசோகர் கல்வெட்டு வர்றது கிமு 270ல தான். அப்ப கணக்கு பண்ணி பார்த்தா அசோகருக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்ல எழுத்து இருந்திருக்கு. ஆனா இந்த கதையில ஒரு அதிர்ச்சியான திருப்பம் இருக்கு. அந்த ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச முக்கியமான எழுத்து ஆதாரம் பின்னால சேதப்படுத்தப்பட்டதா இந்த ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஒருவேளை இந்த உண்மையை மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இது இருக்குமோ? சரி, எழுத்து தொல்பொருள்னு பார்த்தோம். இப்ப இந்த ஆய்வு இன்னும் ஒருபடி மேல போய் உலகத்துக்கே ரொம்ப புனிதமான ஒரு சின்னத்தோட பயணத்தை பத்தி பேசுது. அதுதான் ஓம். ஆராய்ச்சியாளர் திரு இரா மதிவாணனார் என்ன சொல்றார்னா, இந்த ஓம்ங்கிற சின்னம் நம்ம பண்டைய தமிழ்ல இருந்த ஓங்கிற எழுத்துலேருந்து தான் தொடங்குதுன்னு சொல்றாரு. பாருங்க, தலைகீழா போட்ட ஜெட் மாதிரி இருக்கு. அதுல இருந்து ஸ்வஸ்திக சின்னம் உருவாகி அப்புறம்தான் நாம இன்னைக்கு பார்க்கற தேவநாகரி ஓமாகவும் வங்காள ஓமாகவும் மாறியிருக்கு. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த வங்காள ஓம் சின்னத்துல உள்ள ஒரு புள்ளி இருக்கே, அது நம்ம தொல்காப்பியத்துல வர்ற மகர குறுக்கத்துக்கான விதியோட அப்படியே பொருந்தி போகுதாம். யோசிச்சு பாருங்க, எங்கேயோ வங்காளத்துல இருக்கிற ஒரு சின்னத்துக்கும் நம்ம பழந்தமிழ் இலக்கணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இன்னொருபடி மேல போய் ஆப்கானிஸ்தான்ல கிடைச்ச இதே மாதிரி ஒரு சின்னம் கிட்டத்தட்ட 9000 வருஷத்துக்கும் மேல பழமையானதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. அப்போ நம்ம எழுத்து முறையோட வேர்கள் எவ்ளோ ஆழமா போகுதுன்னு நினைச்சு பாருங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். மொழியல், தொல்பொருள், குறியீடுன்னு பல கோணங்கள்ல பார்த்தோம். அப்போ இந்த மாற்று பார்வையிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? சுருக்கமா சொல்லணும்னா, இந்த முழு வாதமும் 3 முக்கியமான விஷயங்களை அடிப்படையா வச்சிருக்கு. 1, தமிழ்ட்டே உரிய எழுத்துக்கள் அசோகர் கல்வெட்டுல இருக்கிறது. 2வது, ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச தொல்பொருள் சான்று காலத்தையே மாத்தி போடுது. 3வது, ஓம் சின்னத்தோட பரிணாம வளர்ச்சி நம்ம தமிழ் எழுத்தோட தொடர்புல இருக்கிறது. இந்த 3மே நம்ம இந்திய எழுத்துக்களோட வரலாறு பத்தி நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த கதைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. அப்போ வரலாற்றோட எல்லா பக்கங்களும் ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சா? இல்ல, இன்னும் நாம கண்டுபிடிக்க வேண்டிய, படிக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய மிச்சம் இருக்கா? இந்த மாதிரி மாற்று பார்வைகள் நமக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லுது. வரலாறுங்கிறது முடிஞ்சு போன கதை இல்ல, அது எப்பவும் விவாதத்துக்கு உட்பட்டதுதான். இன்னும் என்னென்ன உண்மைகள் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்?